வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்த்துட்டு இருக்க வீடியோ ஒரு சார்ஜர் யூனிட், பேட்டரி சார்ஜர் யூனிட் பார்த்துட்ருக்கோம். இது ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், போர்ட்டபிள். அதனால் நம்ம பேட்ரி மேக் பண்ணும்பொழுது கண்டிப்பாக இந்த யூனிட் தேவை. இந்த யூனிட் இல்லாமல் நீங்கள் பேட்டரியை மேக் பண்ண முடியாது. அதாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு பாக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் ஒரு மாதிரி இருக்கும். மேனுஃபேக்சரிங் பண்ண டேட் கரெக்டாக இருந்தால் கூட அதில் அதனுடைய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போது இந்த மீட்டர் இருந்துச்சுன்னா, இந்த யூனிட் இருந்துச்சுன்னா 4 இண்டிபெரண்ட் வெவ்வேறு, இது யூனிட் வேறு, இது வேறு, இது வேறு, சார்ஜிங்கெலாம் ஒட்டுக்காக நடக்காது. ஒவ்வொருடைய கரண்ட்டு டிஃப்ரெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ண முடியும். இது 500 mA 500 அல்லது 2 செல்லு யூஸ் பண்ணோம்னா 1000 இப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் சொல்லியிருக்கோம். இதுதான் டிஸ்பிளே. இதில் மோடுன்னு ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கு. இதில் 1 2 3 4 அப்படின்னு சுவிட்ச் இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் என்லார்ஜ் பண்ண முடியுமா? ஓகே, இப்போ பார்த்துக்கலாம். ஓகே, இப்போது இந்த இடத்துல மோடு இருக்குது. அதாவது டெஸ்ட் மோடா சார்ஜ் மோடா அப்படிங்கிறது. இதில் 1 2 3 4ங்கிறது இதனுடைய இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த கம்பார்ட்மெண்ட். இது 1 2 3 4 இருக்குது, இந்த ஹோல்டர். இப்போ உதாரணமாக நான் பவர் ஆன் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பக்கம் அவுட்டில் 1 ஆம்பியர் கரண்ட்டு 5 வோல்ட் வெளியே எடுக்கலாம், வேறு ஏதோ ஒரு சர்க்யூட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்புட் கொடுக்கும் பொழுது சி டைப் இன்புட் தான். அதனால் என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஒரு 2 ஆம்பியர் அல்லது அதற்கு மேலே ஆம்பியர் இருக்கிறத இன்புட்டாக கொடுக்கலாம். அப்போ தான் இந்த யூனிட்டு ஃபங்க்ஷன் பண்ணும் பக்காவாக. 2 ஆம்பியருக்கு மேலே இருக்கணும். ஓகேவா? இப்போது என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஆன் பண்ணுறேன். இப்போது ஆன் பண்ணுன்னா பாருங்கள் எந்த மாதிரி வருது உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்க இல்லையா, இந்த மாதிரி வருது, டிஸ்பிளே வருது. இந்த மாதிரி டிஸ்பிளே வருது. NULL நல், ஒன்றும் இல்லை அப்படின்னு வருது. இந்த யூனிட்டில் எதுவும் இல்லை அப்படின்னு காமிக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஒரு சிம்பிளாக ஒரு செல் எடுத்துக்கிறேன். இப்போது உதாரணமாக ஒரு செல் இருக்குது. இந்த செல்லை இதில் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள் 18% காமிக்குதா? 18% இருக்குது. ஆச்சா? அப்புறம் 3.57 வீன்னு போட்டிருக்கு. 3.5 வோல்ட், 3.7 வோல்ட் இருக்கணும் இருக்குது. இப்போ சார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த பெர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த 21 22 அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இந்த செல் இருக்கு இல்லையா, இது காமிக்கிற இதே எடுத்து நெக்ஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறேன். அதுலேயே அதே மாதிரி தான் 3.5 வோல்ட். நீங்கள் எதில் செக் பண்ணாலும் பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் 3.5 வோல்ட்டு 18% எடுத்துடுறேன். 18% 3.5 வோல்ட். ஸோ எந்த ஹோல்டரில் யூஸ் பண்ணாலும் வோல்ட் கரெக்டாக பர்ஃபெக்டாக காமிக்கும். இப்போ இது ஒரு லித்தியம் செல். இது ஒரு டைப் ஆஃப் லித்தியம் செல்லு. இது பார்க்குறேன் எவ்வளோ காமிக்குது, 64% காமிக்குது. 3.9 வோல்ட் காமிக்குது, 3.9 வோல்ட். ஓகேவா? அதே மாதிரி தான். இப்போ இந்த சார்ஜ் என்னது, மெல்ல மெல்ல ஏறிக்கிட்டே இருக்கும். 69 70 இப்படி போய்கிட்டே இருக்கும். இப்போ இந்த பேட்டரி இருக்கு இல்லையா, அந்த பேட்டரியை நான் எடுத்துடுறேன். இந்த பேட்டரி எடுத்துகிட்டு ஒருவேளை ரிவர்ஸில் யூஸ் பண்ணுறேன். பேட்டரியை ரிவர்ஸில் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு மினிமைஸ் பண்ணணுமா? இப்போ மினிமைஸ் பண்ணுறேன், தலைகளாக போடுறேன், பொலாரிட்டி மாற்றி யூஸ் பண்ணுறேன். என்ன வருதுன்னு பாருங்கள், எரர்னு வருது. இதில் எரர், அதாவது 1வது கம்பார்ட்மெண்ட், 1வது ப்ராக்கெட், 1வது இருக்கு இல்லையா, அந்த ஹோல்டரில் இருக்கக்கூடிய செல் எரர் அப்படின்னு காமிக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொன்றிலையும் ஒரு செல்லு ஆட் பண்ணுறேன். இதில் ஒரு செல் ஆட் பண்ணுறேன், இதில் ஒரு செல்லை ஆட் பண்ணுறேன், இதில் ஒரு செல்லை ஆட் பண்ணுறேன். இப்போ 4 யூஸ் பண்ணுறேன். இப்போது இதில் 3 நம்பர் இந்த செல்லோட பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு காமிக்குது. இதை ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகேவா? இதில் 1 2 1 எரர். நான் எடுத்துட்றேன், மறுபடியும் பொசிஷனில் கரெக்டாக வைக்கிறேன். பாருங்கள் 1 எவ்வளவு, 65%. 3.9.4 வோல்ட்டு.
தென் இதை ப்ரெஸ் பண்ணோன்னே இங்கே 2ன்னு வந்துடும். இந்த ஹோல்டரில் எவ்வளோ 69%. மறுபடியும் ஒரு ப்ரெஸ் பண்ணுறேன். 1ல் 67, நம்பர் 2ல் 69, நம்பர் 3ல் 58. ஓகேவா? ஸோ இது மாதிரி போட முடியும். இந்த ஹோல்டர் சப்போஸ் இதில் மேட்ச் ஆகலை அப்படின்னா, இதில் பாரு சரியாக உட்காரல. நம்பர் 4, நம்பர் 4ல் எவ்வளோ, நம்பர் 3 பாருங்கள், மறுபடியும் ப்ரெஸ் பண்ணேன். நம்பர் 3ல் 58%, நம்பர் 4ல் இங்கே 4 இது 65, நம்பர் 1 68%, மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுறேன். நம்பர் 2ல் 69. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் செல்லுடைய பெர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்க்க முடியும். கூடவே வேகமாக ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொன்றிலையும். ஓகேவா? இந்த மோடு பட்டனை கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனே அது கெப்பாசிட்டி செஸ்ஸுக்கு மாறிடும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம், ஒவ்வொரு செல்லுலையும் நம்ம என்ன பண்ண முடியும், வோல்ட் அளக்க முடியும். ரிவர்ஸில் ஏதாவது யூஸ் பண்ணிட்டால் கூட அது என்ன பண்ணும், உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். 2 செல்லு யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். 1ஆ 2ஆ, 1வது செல்லா 2வது செல்லா அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணுவோம். இப்போ 3 நாளில் எம்டியாக இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எந்த ரெஸ்பான்ஸ் இருக்காது. புரிஞ்சுக்கும், இது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் உள்ளுக்குள்ளே. அப்போது ஒரு செல் இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணால் கூட நம்ம என்ன பண்ண முடியும், அதில் எவ்வளோ இருக்குது பெர்சன்டேஜ் ஏறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? வோல்ட்டு 3.98 இருக்குது. நான் ஒரு அடாப்டர் மூலிமா சார்ஜ் கொடுத்துருக்கேன். அவுட்புட் வேணும்னா இந்த சாக்கெட்லேருந்து பாருங்கள், இந்த சாக்கெட்லேருந்து அவுட்புட் எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இல்லை ஜஸ்ட்டு வந்து ஒரு லித்தியம் செல் சார்ஜபிள் செல்லை இன்சர்ட் பண்ணி ஒவ்வொரு செல்லும் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது சார்ஜ் இருக்குது பார்க்க முடியும். அதே மாதிரியே எவ்வளோ வோல்ட் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஓகேவா? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் யார் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் 1, 2, CRT TV, LCD LED TV, 5.1 home theater assembling and troubleshooting, UPS, inverter, emergency light, all induction stove and SMBS. இதை பற்றிய இண்டிவிஜுவல் கிளாஸஸ் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் மேற்கொண்டு உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இந்த LCD லிட் ஆகணுன்னா ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு ப்ரெஸ், எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலுமே உடனே அது போகிறோம். ஒரு 8 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணோம், உடனே ஐடியல் மோடுக்கு போயிடும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனுடைய விலை வந்து 2300 ரூபா நான் சொல்லியிருக்கேன். தேவைப்படுறவங்க அது வாங்கிக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, ஒரு செல் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு லித்தியம் செல்லு போடும்போதும் இந்த ஒவ்வொரு ப்ராக்கெட் ஒவ்வொரு ட்ராக்கில் இருந்தும் ஒவ்வொரு செல்லுடைய இண்டிவிஜுவல் கரண்ட்டு, சார்ஜிங், டிஸ்சார்ஜிங் எல்லாத்தையும் நான் பார்க்க முடியும். ஓகேவா? இப்போது இந்த செல்லை ஐசோலேட் பண்ணி எடுத்துட்டோம்னா NULL நல் ஒன்றும் இல்லை, இந்த கம்பார்ட்மெண்ட்டில் எதுவும் இல்லை அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வரும். ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீ அடுத்தடுத்து எப்படி யூஸ் பண்ணுங்கிற டீட்டெயில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.